மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? உங்களுடைய தொழில், குடும்பத்தின் நிலை, பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும்? கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தை பற்றியும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். தனுசு ராசி 12 ராசிகள்லையே அடிக்கடி அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய ராசினா அது உங்களுடைய தனுசு ராசி தான் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி உங்களுடைய தனுசு ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திற்கும் மற்றவங்களை விட மிக விரைவாக தீர்வு காண்பதிலையும் மற்றவங்களை விட வெற்றி காண்பதிலையும் நீங்கள் முதன்மையானவர்களாக இருப்பீங்க. தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தன காரகரான குரு பகவானினுடைய ராசியில் பிறந்த நீங்கள் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட உங்களை சிறிய அளவில் அவமதித்தார், அதாவது மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களை யாராவது அவமதித்தாங்கன்னா அவங்கள அறவே ஒதுக்கி வச்சிடுவீங்க. ஐயோ இவன் பணக்காரன், இவன் அவமதித்தா என்ன, இவனை விட்டு விலகக்கூடாது, கூடவே இருந்து காரியத்தை சாதித்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் உங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. யார் அவமதித்தாலும் போடா என்று தூக்கி எறிந்துவிட்டு வரக்கூடியவர்கள் தான் நீங்கள். தெளிவான அறிவு, பாசம், பற்று, நேர்மை, நியாய உணர்வு, தாராள குணம், தயாள குணம், பொறுமை இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்பவர்கள் அப்படின்றதுனால பல சமயங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஐயோ நமக்கு ஏன் இப்படி நடக்குது என்று நீங்கள் வருத்தப்படக்கூடிய நேரத்தில் கூட டப்புன்னு ஒரு நல்லது நடந்துடும். பிறர் நலம் நாடுபவர்கள், ஆன்மீக துறையிலையும் பொது சேவையிலையும் ஈடுபாடு கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்க நேர்மையான குணமும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க தான் நீங்கள். இதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா புராணங்களில் ஏகபத்தினி விரதன் என்று புகழப்படக்கூடிய அயோத்தி சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சொல்லலாம். மிக மிக முக்கியமாக தங்களுடைய அன்பால் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். எப்போவுமே பொய் பேச விரும்ப மாட்டீங்க. உண்மை பேசுவதால் தங்களுக்கு லாபமே இல்லை அப்படின்னாலும் உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. அதுதான் நீங்கள். உங்களுடைய பேச்சில் சாதுரியம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்கள். தாராளமாக செலவு செய்வீங்க. வரவுக்கு ஏற்ற பணம் வருமா அப்படின்றத பார்த்து தான் செய்வீங்க. இல்லைனா சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க. உங்களில் பெரும்பாலானவங்க பித்த சாரீரம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. எனவே அடிக்கடி சற்று உடல்நலக் குறைவும் ஏற்படும். பால், நெய், தயிர் போன்ற பால் தொடர்புடைய உணவுகளை அதிகம் விரும்பி உண்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். நெடுந்தூரம் நடந்து செல்ல வேண்டும் அப்படின்னாலும் அலுத்து கொள்ளாமல் நடக்கக்கூடிய ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள். குரு பகவானினுடைய சாரமும் உங்களுடைய ராசிக்கு இருப்பதால் பெரும்பாலும் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய குடிமகன்களாகவும் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு
ஒரு சிலருக்கு மிகச்சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சிடும். அதாவது இவனுக்கு மட்டும் எப்பட்றா இப்படி அதிர்ஷ்டமும் யோகமும் அடித்து கொண்டே இருக்கு அப்படின்ட்டு மற்றவர்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கையை தனுசு ராசியில் பிறந்த ஒரு சிலர் நிச்சயம் வாழ்வீங்க. கோபம், அன்பு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் மறைத்து வைக்காமல் உடனடியாக வெளிக்காட்டுபவர்கள் நீங்கள். ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு உலகமே எதிர்த்தாலும் எந்த காரணம் கொண்டும் தாங்கள் கொண்ட அந்த கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. தன்மானம், சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டாலும் சுயமரியாதைக்கு அவமரியாதை ஏற்பட்டாலும் அந்த இடத்திலிருந்து உடனடியாக வெளியேறி விடுவீர்கள். இந்த இரண்டிற்கும் பங்கம் வரும்போது நீங்கள் சீரும் சிங்கமாகவும் மாறி விடுவீர்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். தங்களுக்கு அடுத்த வேளை உணவு கிடைக்காது என்ற போதிலும் பிறரை ஏமாற்றி பிழைக்கிறதோ, சத்தியத்தில் இருந்து விலகி ஒரு வாழ்க்கை வாழ்வதோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒருபோதும் வராது. பிறரிடம் இருந்து இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ளவும் ரொம்ப தயக்கம் காட்டுவீங்க. ஆனால் தங்களால் முடிந்த எத்தகைய உதவிகளையோ பிறருக்கு செய்த வண்ணமே இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பாக மனிதர்களுடைய பசியை போக்கும் அன்னதானம் செய்வதில் ரொம்ப விருப்பம் இருக்கும். ஒருபோதும் தாங்கள் செய்கின்ற உதவிகளை பிரபலப்படுத்த மாட்டீங்க. தங்களினுடைய திறமையான பேச்சினால் தங்களுக்கு தேவையான பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். மற்ற நபர்களுடன் பழகுவதற்கு முன்பாக அவங்கள தங்களுடைய பார்வையாலேயே அலசி அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்றத ஓரளவு யூகித்து விடக்கூடிய திறமை பெற்றவர்கள் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. தங்களுடைய குடும்பத்தினரின் மன உணர்வுகளை அவங்க கூறாமலேயே நன்கு புரிந்து கொள்வீங்க. குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக எத்தகைய தியாகங்களையும் செய்ய தயங்க மாட்டீங்க. தங்களை சுற்றி உறவுகள், நண்பர்கள் கூட்டம் இருந்தாலும் அவங்களின் மனம் மட்டும் ஏதோ ஒன்றை பற்றி தொடர்ந்து சிந்தித்தவாறு இருக்கும். அதாவது உங்களுடைய மனம் பிறருடன் இனிமையாக பழகக்கூடிய குணம் கொண்டவர்கள் என்றாலும் நீங்களாகவே யாரிடமும் வழிய போய் பேசி பழக மாட்டீங்க. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் செய்கிறத புரிந்து கொள்ளாமல், குடும்பத்திற்காக பாடுபடுவதை புரிந்து கொள்ளாமல் குடும்ப உறுப்பினர்களே உங்களை இழிவாக பார்ப்பது, பேசுவது மிகப்பெரிய வருத்தத்தை உங்களுக்கு உண்டாக்கும். சகோதரிகளால் லாபம் நிச்சயம் ஒரு நாள் உண்டு. சகோதரிகள் புரிந்து கொள்ளலையே அப்படின்ற மன வருத்தமும் சில நேரங்களில் இருக்க தான் செய்யும். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள். ஒட்டு மொத்தமாகவே குடும்ப ரீதியாக சிறப்பான நிலை உங்களுக்கு அமையவில்லை என்றாலும் அமைத்து கொள்ளக்கூடிய வல்லமையே உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். பெண் பிள்ளைகள் மீது அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீங்க. பெண் தெய்வங்களையே அதிகம் விரும்பி வழிபடக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் கற்ற கல்வியை விட அனுபவ அறிவை கொண்டே பல சாதனைகளை செய்வீங்க. தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அரசு பணிகளை விட தனியார் துறைகளில் அதிகம் வேலை செய்பவர்களாக இருப்பீங்க. 37 வயதிற்கு மேற்பட்ட காலங்களில் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று நீண்ட காலம் நிச்சயம் வாழ்வீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். பல நேரங்கள்லையும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப அவசியம். உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையையே வாழ விரும்புவீங்க. மற்றவங்களுடைய நிலையை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு அற்புத குணம் உங்ககிட்ட, இரக்க குணம் உங்ககிட்ட இருக்கின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். மற்ற ராசிக்காரர்களை விட ஒருபடி மேலே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரர்களை விட மிகச்சிறந்த
தாராள குணம் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய தனுசு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் ரியல் எஸ்டேட், கார், அதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் நிச்சயம் உங்களுக்கு லாபகரமானதாகவே இருக்கும். சயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவதால் மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலையும் சித்தர்களுடைய வழிபாட்டில் ஈடுபடுவதிலையும் ஆர்வம் இருக்கும். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவானை கோதண்ட குரு அப்படின்ட்டு அழைப்பாங்க. இதன் காரணமாக குறுக்கிடக்கூடிய போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. சுற்றி இருப்பவர்களில் சிலரே நம்பிக்கை துரோகமோ அல்லது உங்களை எதிர்க்கவோ செய்வாங்க. அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் மனம் துவண்டு போவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதை கடந்து வாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது புரியும். அதனால் அமைதியும் பெருகும். உங்களுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு ஏற்றமும் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு தலம் எங்கே இருக்கின்றது? கஷ்ட நிலை வரும்போது, சோகங்களும் வேதனைகளும் சூழ்ந்து கொள்ளும்போது என்ன செய்ய வேண்டும் என்று மிக பெரும் அளவில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அற்புத தலமாக இருப்பது தான் திருப்புட்குழி தலமாகும். திருப்புல்குழி என்பது தான் நாளடைவில் திருப்புட்குழி அப்படின்ட்டு மாறியது, அழைக்கப்பட்டது. இந்த தலம், அதாவது இந்த தலத்தில் ஜடாயு எனும் கழுகு அரசனுக்கு ஸ்ரீராமர் தன்னுடைய கைகளாலேயே ஈம கிரியைகளை செய்த தலம். மேலும் ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமும் இந்த தலம்தான். ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறாங்க. அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றுவார், நிம்மதியை வழங்குவார். இப்படியாப்பட்ட ஒரு தலம் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாலுசெட்டி சத்திரத்தில் இறங்கி இந்த கோயிலுக்கும் செல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தால் ஆன்மீக வழிபாடோ இறை வழிபாடோ ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும், பிரச்சனைகளில் இருந்து வெளிவரவும் உதவும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள், போராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் தனுசு ராசிக்காரர்கள்னு அழைக்கப்படுறீங்க. நட்சத்திர ரீதியாகவோ ராசி ரீதியாகவோ உங்களால் எதையும் நினைத்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ருசி மிகுந்த உணவுகளை அதிகம் விரும்பி உண்பவர்களாகவோ இருப்பீங்க. எதிரிகளிடம் கூட கண்ணியமாக நடந்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் நீங்கள். சொகுசு வாகனங்கள் வாங்குவதையும் அதில் பயணிப்பதையும் ரொம்ப விரும்புவீங்க. பல ரகமான வாசனை திரவியங்களில் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் பெருசாக ஆர்வம் இருக்காது வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்து கொள்வீங்களோ தங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அப்படியே பார்த்து கொள்வீங்க. ஒரு கட்டத்தில் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து செல்லும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு கட்டம். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல சின்ன வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களை மிக பெருமளவில் உயர்த்தும் அப்படின்றதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க. திருமண வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட முடியும். அடுத்ததாக தொழில் ரீதியாக பார்க்கும்போது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும்
உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொட்டது துலங்கும் என்று சொல்லுவாங்களே, அது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியே பொருந்தும். அனுபவத்தால் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் உங்களால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். பண வரவும் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க. உங்களை அசைக்க யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். எல்லா வகையிலையும் தனுசு ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. அனைத்தையும் வெல்லக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. நீங்கள் இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்றத உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். அதே மாதிரி மதியாதார் வாசல் மிதியாதே என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்பவர்களும் நீங்கள் தான். தங்களை மதிப்பவர்களுக்கு மிகுந்த பதில் மரியாதை தருவீங்க. அப்படி மதிக்கலைன்னா தூக்கி மிதித்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த குணம். மற்றபடி பார்க்கும்போது சிறப்பான உடல்நிலை, செல்வ செழிப்பான வாழ்க்கை, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அதாவது மிகச்சிறப்பான உடல்நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது. இயற்கையாக ஆரோக்கியமான வாழ்வை உங்களால் வாழ முடியும். செயற்கையாக நீங்களாகவே எந்தவித உடல் உபாதைகளும் வரவழைத்து கொள்ளாத வரை. தீய பழக்கங்களுக்கு எளிதில் அடிமையாவது தனுசு ராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரும் பலவீனம். இதை மாற்றிக்கொள்வதும் நல்லது. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் நாம் யார், எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.